ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நீ உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு டப்பாவில் இப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை மட்டும் எடுத்து போடு. உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு டப்பாவில் நீ இப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை எடுத்து வைக்கிறது மூலயமா, சேர்த்து வைக்கிறது மூலயமா உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை நாட்களாக நீங்க கண்ட கனவுகள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில உடனடியாக நிறைவேறும். இதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை, இப்படியே மாறி மாறி பிரச்சனையிலையும் கஷ்டங்களையும் சிக்கிக்கிட்டே இருக்கேன்னு வருத்தப்பட்டிருப்ப. அப்படிப்பட்ட கஷ்டங்களை இது உன்னுடைய வாழ்க்கையில அடியோடு நீக்கி வைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நீ எந்த ஒரு விஷயத்துக்காக போராடினாயோ அதை உன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி கொடுக்கும். முக்கியமா சொல்ல போனா செல்வ பிரச்சனை என்பது உன்னுடைய வாழ்க்கையில அடியோடு நீங்க போகுது. அதற்கான எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இது இருக்க போகுது. நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் நீ கண்ட கனவுகள் என்பது நிறைவேறாமல் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அப்படிப்பட்டது கூட நிறைவேற ஆரம்பிக்குங்க. முக்கியமா சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையில நீ இதை மட்டும் உன்னுடைய வீட்டில் கூடிய துவரம்பருப்போடு வச்சு பாரு. உன்னுடைய வாழ்க்கையில நீ எதெல்லாத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கணும்னு நினைச்சியோ, உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் உனக்கு தேவைன்னு நீ நினைச்சியோ அது அனைத்தையுமே உனக்கானதாகவும் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு கிடைக்கக்கூடியதாகவும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இப்படிப்பட்ட இந்த துவரம்பருப்பு பரிகாரத்துக்கு இருக்குது. அதனால உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்போடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து வச்சது. கட்டாயமா சொல்றேன், வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் நீங்க பட்ட துன்பங்கள்ல இருந்து முழுவதுமாக ஒரே நாள்ல வெளிவருவீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க முழு மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் ஏற்படுவதற்கு ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமா இது அமைய போகுது. சரி, எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டில் துவரம்பருப்பு டப்பால சேர்த்து வைக்கணுன்ற கேள்வி பல விதமான குழப்பங்கள் இருக்கும். அனைத்திற்குமான எளிமையான ஒரு பதில இந்த ஒரு பதிவுல பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் லைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இதை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு டப்பால தான் நீங்கள் போட போறீங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குதுங்க. இதை துவரம்பருப்பு டப்பால நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்ற போது கட்டாயமாக இதை நீங்கள் வைக்கும்போது சுத்தபத்தமாக குளிச்சுட்டு தாங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டியது இருக்கு. சில பரிகாரங்கள் செய்யும் போது குளிக்கணும் அப்படின்ற கட்டாயம்லாம் நம்ம வச்சிருக்க மாட்டோம். ஆனால் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் குளிச்சுட்டு தான் செய்யணும். குளிக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை தொடாதீங்க. சரிங்களா? செய்யணும்னு ஆசையும் நினைக்காதீங்க. சரி, இப்போ இந்த ஒரு துவரம்பருப்பு டப்பால வைக்கிறதுக்கு எதுக்கு குளிக்கணும்னா, துவரம்பருப்புன்றது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள். முக்கியமா சொல்லணும்னா இந்த ஆன்மீக அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது துவரம்பருப்பு செல்வத்தை முழுவதுமாக ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருப்பதால அப்படிப்பட்ட ஒரு பொருளை வச்சு நீங்க ஒரு பரிகாரம் பண்றீங்கன்னா சுத்தமா குளிச்சுட்டு செஞ்சீங்கன்னா எவ்வளவு நல்லது. அதுவும் உங்களுடைய வீட்டை தேடி செல்வம் வரும், செல்வ பிரச்சனைகள் தீரும் அப்படின்ற போது அதை ஏன் செய்யாம தவிர்க்கணும்ன்றதான் என்னுடைய கேள்வி. சரிங்களா? சரி, இப்போ நீங்க செய்ய வேண்டிய அந்த ஒரு பரிகாரம் என்றதை பார்க்கலாமா? முதல் விஷயம், இதற்கு தேவைப்படக்கூடிய பொருள் அப்படின்றது ரெண்டே ரெண்டு பொருட்கள் தாங்க. இந்த ரெண்டு பொருட்கள் எடுத்து மட்டும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு வைங்க. இது போதும் அனைத்து விதமான கஷ்டங்கள் இருந்தும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சு ஒரு நல்ல புது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதாவது முதலாவது பொருளாக நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்போடு வைக்க வேண்டிய பொருள் என்னன்னா அது வசம்பு. இந்த வசம்பு அப்படின்றது இதற்கு முன்பு போட்ட பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அது துவரம்பருப்போடு வைக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்காது. அதற்கு காரணம் அது வசம்பு வச்சு நம்ம பல பரிகாரங்கள் செய்ய முடியுங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இந்த துவரம்போடு பருப்போடு வைக்கக்கூடிய ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இத்தனை நாட்களாக இருந்த பிரச்சனைகளை கூட இது உங்களுடைய வாழ்க்கையில உடனடியாக சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும். அதனால உங்களுடைய வீட்டு பக்கத்துல எங்கனாலும் சரிங்க, துவரம்பருப்புல இந்த வசம்பு வைக்கிற மாதிரி கிடைச்சிச்சுன்னா, அதாவது வசம்பு கிடைக்கின்ற போது அதை வாங்கிட்டு வந்து இதை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்போடு வைங்க. கட்டாயமா இது உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் ஏற்படுத்தின குழப்பங்கள் கஷ்டங்கள் இருந்து முழுவிதமான மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்குங்க. நம்ப முடியாத நல்லதையும் நம் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் காணாத சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதால நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நிச்சயமா செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயமா இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இருக்க போகுது. குழப்பங்கள் வேண்டாங்க, தைரியமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யுங்க. சரி, இப்போ இந்த துவரம்பருப்பு டப்பால சேர்த்து வைக்க வேண்டிய முதலாவது பொருள் சொல்லிட்டோம். ரெண்டாவது பொருள் என்ன அப்படின்றத கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தாங்க. நீங்க வசம்பு வைக்கும்போது சேர்ந்தாப்புல அந்த வசம்போடு சேர்த்து சின்னதா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சிருங்க. இந்த துவரம்பருப்போடு ₹1 நாணயம் இதுவும் சேர்ந்திருக்கும் பட்சத்துல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கடன் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும்.
ரொம்ப எளிமையாக சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நாட்கள் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த எதிர்பார்த்த இதை உங்களுடைய வாழ்க்கையில் பூர்த்தி செஞ்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் பெருசாக எதை பற்றியுமே யோசிச்சு குழப்பிக்காதீங்க. முழுக்க முழுக்க ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமாக இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். கட்டாயமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைவதற்கான ஏற்ற பரிகாரமாக இது இருக்க போகுது. நம்பிக்கையோடு செய்வார்கள், நல்லதே நடக்கட்டும். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம். அது கேள்வி இன்னொன்று உங்களுக்கு வரலாம். இதில் வச்சிருக்கக்கூடிய இந்த வசம்பியும் ₹1 நாணயம் என்ன செய்யணும்னா துவரம்பருப்புலேயே இருக்கட்டுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் செல்வத்தை பெருக்கினதுக்கு அப்புறமா அதை நீங்கள் எடுத்துடலாம். அதை எடுத்து உங்களுடைய பூஜை அறையோ இல்லை பண அறையிலையோ வைங்க, தப்பு கிடையாதுங்க. அதை என்னைக்கும் கீழே போட்டுற வேண்டாம், பத்திரமா உங்களுடைய வீட்டில் இருக்கிற மாதிரி வைங்க. அப்படி இல்லைங்க இதை நான் கீழே போட்டு நினைக்கின்ற போது தாராளமாக அதை நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியல்களையே போட்டுருங்க. கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லது நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த இருக்கக்கூடிய 2 பொருட்களையும் கோவிலில் இருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஏரிகளையோ இல்லை குளங்களையோ போடுற மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா அங்கே கண்டிப்பாக முறையில் இருக்கக்கூடிய பக்கத்தில் கடல் இருந்தால் கூட அங்கே கூட போடுறது தப்பு கிடையாது. இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.